சமீபத்தில் சூர்யா நடித்த கருப்பு அப்படின்ற அந்த படத்தை வந்து பார்த்தேன். ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ணியிருந்தாரு. எனக்கு அந்த படத்தில் மிக்சட் ஒப்பீனியன் இருந்தாலும் சில தாட்ஸை வந்து எனக்கு வரவழைச்சிது. லாஸ்ட் 2020 சூர்யா வந்து தொடர்ந்து லாயர் ஹீரோஸாக ஒரு 3 படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ஜெய் பீம், எதற்கும் துணிந்தவன், கருப்பு, இந்த 3 படங்களையும் வந்து சொல்லலாம். இப்படி இந்த 3 படங்களையும் ஒரு லாயரா நடிக்கும்போது இந்த லாயர் ஹீரோஸ் இருக்காங்களா, இந்த லாயர் ஹீரோஸ் வந்து மேஜரா திமேட்டிக்கா அவங்க எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் அப்படின்ற கான்செப்ட் பத்தி பேசுறாங்க, நீதி அப்படின்ற கான்செப்ட் பத்தி பேசுறாங்க. அடிப்படையா நமக்கு வந்து அந்த கேள்வி வருது, நீதி அப்படின்னா என்ன, ஜஸ்டிஸ் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளான கொஸ்டினா இருக்கலாம். ஒரு குற்றம் செஞ்சவனுக்கு அந்த குற்றத்துக்கு ஏற்ற தண்டனை வந்து கிடைக்கணும். ஒரு குற்றத்துக்கு உள்ளானவங்க, அதாவது ஒரு பாதிப்புக்கு உள்ளானவங்களுக்கு அந்த பாதிப்புக்கு ஏற்ற அவங்களுடைய உரிமை வந்து மீட்கப்படணும். அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி அதுக்குள்ளே வந்து அவங்களுக்கு கிடைக்கணும். அவங்களுடைய மனசு ஆறுதல் அடைகிற அளவுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கணும். இதுதான் வந்து அடிப்படையில் நம்ம நீதி, ஜஸ்டிஸ் அப்படின்ற அந்த டேர்ம்ஸுக்கு நம்ம கொடுத்துருக்கிற ஒரு மீனிங்காக வந்து இருக்குது. இது வந்து ஒரு சொசைட்டல் லெவல்லையும் நடக்கலாம், ஒரு சினிமாக்குள்ளே நடக்கிற சினிமாட்டிக் ஜஸ்டிஸாகவும் இருக்கலாம், இல்லைனா நம்மளுக்கு நாமளே செஞ்சுக்கிற நெஞ்சுக்கு நீதியாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது சூர்யாவுடைய இந்த 3 படங்கள், ஜெய் பீம், எதற்கும் துணிந்தவன் அண்ட் கருப்பு, இந்த 3 படங்களுமே வெவ்வேறு விஷயங்களை வந்து பேசுகிறாங்க. பட் ஸ்டில் அதோடைய அந்த க்ரக்ஸ் வந்து, அந்த படத்துடைய மையப்பொருள் வந்து இந்த நீதி அப்படின்ற அடிப்படையை சுற்றியே வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. விசிகாவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ் வந்து அவருடைய நீதியின்றி அமையாத உலகு அப்படின்ற ஒரு புக்கில் ஒரு அழகான ஒரு லைன் எழுதியிருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் அது. இந்தியாவில் வாழ்கிற எல்லாருக்குமே சட்டம் ஒன்று தான், ஆனால் நீதி வெவ்வேறானவை அப்படின்னு வந்து எழுதியிருப்பார். அதிலிருந்து இதை எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் சட்டம் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெய் பீம் வந்து அது நீதியை ஒரு மாதிரி பார்க்குது. எல்லாருக்கும் வெவ்வேறான நீதியை கொடுக்க ட்ரை பண்ணுற எதற்கும் துணிந்தவன் நீதியை வேற ஒரு மாதிரி பார்க்குது. கருப்பு வந்து அதை ஓவராலாக வேற ஒரு இன்னொரு ஃப்ரேம்லேருந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது, இன்னொரு ஃப்ரேம்லேருந்து அதை அப்ரோச் பண்ணுது. ஸோ இந்த ஜஸ்டிஸ் அப்படின்றது, நீதின்றது இந்த 3 படங்கள்லையும் வெவ்வேறு டோன்ஸில் வந்து அதை ஆர்டிகுலேட் பண்ணுறாங்க, அதை அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஹீரோ என்னமோ ஒன்று தான். சூர்யா தான் இந்த 3 படங்கள்லையுமே ஹீரோவாக இருக்கார். அப்படி அந்த ஆங்கிள் இருந்து த பாலிடிக்ஸ் ஆஃப் த லாயர் ஹீரோ ஃபீச்சரிங் சூர்யா அப்படின்னு இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 3 படங்கள்லையுமே வந்து ஜஸ்டிஸ், நீதி அப்படின்றது வெவ்வேறு மாதிரி சொல்லப்படுது. யாருக்கு யாரால எப்படிப்பட்ட நீதி கிடைச்சது அப்படின்றத இந்த 3 படங்களுமே வெவ்வேறு கேஸ் ஸ்டடிஸை வச்சு டீல் பண்ணக்கூடியதாக இருக்குது. இப்போ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல அடிப்படையில் தமிழ்நாடு மாதிரியான ஒரு சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் நீதி அப்படின்றது, ஜஸ்டிஸ் அப்படின்றது எந்த விதமான ஆர்கனைசேஷன்ஸால் கொடுக்கப்படுது அப்படின்றத முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம ரொம்ப சிம்பிளிஃபைடாக தான் பார்க்க போகிறோம். நான் ரொம்ப ஹிஸ்டாரிக்கலான விஷயங்களுக்குள்ளலாம் போகல. பட் ரொம்ப சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா, ஒன்று வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் செட்டப் அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுடைய அந்த ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்து பஞ்சாயத்து பேசக்கூடிய அந்த நாட்டாமை சிஸ்டம் இருக்குல்ல, ஒரு லேண்ட்லார்ட் சிஸ்டம் இருக்குது ஒரு பக்கம். அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் சிஸ்டமாக இருக்குது. ஒரு தனி நபர்கிட்ட இங்கே இருக்கிற காஸ்ட் ஹைரார்க்கியில் அவருக்கு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இருந்து அவருக்கு வந்து அந்த பவர் வந்து கிடைக்குது. அதை வந்து அவர் எப்படி யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்க்க முடியும். அங்கே வந்து ஒரு ப்ரொசீஜர் கிடையாது. பாதிக்கப்பட்டவங்க நேரடியாக போய் அவங்ககிட்ட முறையிடுவாங்க, அந்த பஞ்சாயத்தில் முறையிடுவாங்க. அந்த தனி மனிதர் அவருடைய மனசுக்கு உட்பட்டு எது சரின்னு நினைக்கிறாரோ அதை வந்து அவர் ஜஸ்டிஸாக வந்து அந்த இடத்துல கொடுக்க போகிறார். இந்த இடத்துல வந்து அந்த தனி மனிதருடைய அவருடைய தயவை நாடி வந்து அந்த மக்கள் வந்து அங்கே போய் நிற்க வேண்டியதாக இருக்குது. இதை வந்து நம்ம நிறைய படங்களில் வந்து பார்க்க முடியும். 80s வந்து நிறைய படங்களில் இந்த சிஸ்டம் பேக்ரவுண்டில் இருந்து செயல்படுறதை வந்து பார்க்க முடியும். 90s வந்து இந்த சிஸ்டத்தை பேசக்கூடிய, இந்த சிஸ்டத்தை பர்பச்சுவேட் பண்ணக்கூடிய நாட்டாம தான் ஹீரோவாகவே இருப்பார். நிறைய படங்கள் வந்து அந்த மாதிரி வந்திருக்கு. சின்ன கவுண்டர், எஜமான், தேவர் மகன், அப்புறம் நாட்டாமை, சூரியவம்சம், இந்த மாதிரி நிறைய படங்களில் வந்து இந்த எலமெண்ட்ஸை வந்து நம்ம தொடர்ந்து திரும்ப பார்க்க முடியும். இன்னொரு பக்கம் வந்து இந்த மாடர்ன் சிஸ்டம், அது வந்து இந்த கோர்ட் சிஸ்டம், இந்த ஜுடிஷியரி அப்படின்னு வந்து சொல்ல முடியும். இந்த ஜுடிஷியரியில் வந்து தனி மனிதர்களுக்கு வந்து பெரிய அளவிலான அதிகாரம் கிடையாது. எல்லா தனி மனிதர்களுக்குமே ஒரே விதமான உரிமை வந்து கொடுக்கப்படுது. அதே நேரத்தில் இங்கே வந்து கோர்ட்ஸுக்கு வந்து அதிக அளவில், கோர்ட் அப்படின்ற அந்த சிஸ்டத்துக்கு தான் அதிக அளவில் வந்து அதிகாரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த சிஸ்டம் வந்து கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு இங்கே நம்ம எழுதி வச்சிருக்கிற, பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதி கொடுத்துருக்கிற இந்த புக் வந்து நமக்கு ஒரு சிக்னிஃபிகண்டான ரோலை வந்து அங்கே ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ இதில் வந்து ஒரு போலீஸ் மிஷினரி இருக்குது, அது பின்னாடி ஒரு ஸ்டேட் மிஷினரி இருக்குது, ஒரு அதிகார கட்டமைப்பு இருக்குது. அங்கே வந்து ஐபிசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்தியன் பீனல் கோடு இருக்குது, இன்றைக்கி அது பிஎன்எஸ் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி அங்கே வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது, அங்கே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அப்போ அங்கே வந்து நீதி அப்படின்றது ஒரு ப்ரொசீஜரல் மெத்தடில் வந்து நடக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு உங்களுடைய உரிமை வந்து பறி போயிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம். அங்கே வந்து அந்த எந்த சட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு அந்த உரிமை போயிருக்கு, இல்லை எந்த அடிப்படையில் உங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் கோர்ட்டில் போய் கேஸ் போடுவீங்க. அந்த கேஸ் வந்து அங்கே ஆல்ரெடி இருக்கிற கேஸஸோட சேர்ந்து அது ஒரு ப்ரொசீஜரில் வந்து நடக்கும். லாஸ்ட்டில் ஒரு வேர்டிக் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அதுதான் நீதி அப்படின்னு வந்து இந்த மாடர்ன் சிஸ்டம்ஸ் வந்து சொல்லுது. ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஒரு பக்கம் இருக்குது, இந்த மாடர்ன் சிஸ்டம் ஒரு பக்கம் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த ட்ரெடிஷனுக்கும் மாடர்னிட்டிக்கும் இடையில இருக்கிற அந்த மோதல் வந்து நிறைய படங்களில் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். சின்ன கவுண்டர் அப்படின்னு ஒரு படம் இருக்குல்ல, விஜயகாந்த் நடிச்ச படம். அந்த படத்தில் வந்து விஜயகாந்த் வந்து ஒரு நாட்டாமையா
ஒரு இடத்துல உட்காந்து தீர்ப்பு சொல்லிட்டு இருப்பாரு. அதை ஒரு காரில் உட்காந்து ஒரு ஜட்ஜ் வந்து பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அந்த இடத்துல வந்து அப்படி ஒரு தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னா எங்களுக்கு பல வருஷம் ஆகும் அப்படின்னு அந்த ஜட்ஜே ஒத்துக்கிற அளவுக்கு அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணக்கூடிய அந்த சீன் வந்து நம்ம பார்க்க முடியும். இதுதான் பெஸ்ட், இந்த ஃபியூடல் சிஸ்டம் தான் பெஸ்ட், இந்த நாட்டாமை சிஸ்டம் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீன் வந்து நம்ம பார்க்க முடியும். பல வருஷங்கள் நடத்த வேண்டிய இந்த கேஸை இந்த பையன் எப்படிடா 15 நிமிஷத்துல தீர்ப்பு சொல்லிட்டான். பட் அது எந்த அளவுக்கு கேஸ்டிஸ்டா இருக்கு, எந்த அளவுக்கு அதுல வந்து ஆன்டி கான்ஸ்டியூஷனலா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பல இடங்கள்ல வந்து பார்த்துருக்குறோம். அது இன்னைக்கும் வந்து அதை பற்றி பல கட்டுரைகள் வந்திருக்கு, பல ஸ்காலர்ஸ் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இப்போ இந்த லாயர் ஹீரோ அப்படின்றவன் வந்து இங்கே இருக்கிற ட்ரெடிஷ்னல் ஹீரோ இருக்கான்ல, ஒரு ஹீரோ செட்டப் இருக்கலாம். அந்த ஹீரோ வந்து அவன் ஹீரோ அப்படின்னாலே எப்போவுமே ரைட் அப்படின்னு தான் அர்த்தம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஹீரோ அப்படின்னாலே அவன் ரொம்ப மாரலி அப்ரைட்டாக இருக்கிறவன், அவனுக்கு வந்து எல்லாமே தெரியும், அவன் என்ன செஞ்சாலும் சரியாக தான் செய்வான் அப்படின்றது தான் நம்மளுடைய ஹீரோவுக்கான கிராமர். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டாமையுடைய தன்மைகளும் வந்து அவனுக்கு இருக்கும். அவன் வந்து ஒரு லாயராக இருக்கும்போது அவன் இந்த மாடர்ன் லாங்குவேஜில் வந்து பேசுகிறான். இப்போ அவனே வந்து கோர்ட்டில் போய் பேசும்போது இந்த மாடர்ன் லாங்குவேஜில் வந்து பேசக்கூடியவனாக இருக்கான். நாட்டாமையுடைய அந்த எல்லா அதிகாரங்களும் தன்மையும் கொண்ட ஒரு அப்ரைட்டான ஒரு மனுஷன் இந்த மாடர்னான லீகல் லாங்குவேஜில் பேசும்போது அவன் தான் லாயர் ஹீரோவாக வந்து மாறுறான். ஸோ இதை வந்து சூர்யாவுடைய இந்த 3 படங்களும், ஜெய்பீம், எதற்கும் துணிந்தவன் அண்ட் கருப்பு, இந்த 3 படங்களுமே அது வெவ்வேறு விதமாக அப்ரோச் பண்ணியிருக்கிறத வந்து சொல்லியிருக்கோம். இப்போ ஜெய்பீமில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த நாட்டாமை தன்மைகள் எதுவுமே இல்லாமல் வெறும் கான்ஸ்டியூஷனையும் அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கிலையும் ஒரு பழங்குடி பெண்ணுக்கு நீதி தரணும், நீதி வாங்கி தரணும் அப்படிங்கிற நோக்கத்துல இருந்தும் ஒரு லாயர் வந்து எப்படி செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரியான படம் தான் ஜெய்பீம். எதற்கும் துணிந்தவன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சட்டம் வந்து செயல்படக்கூடியதா இல்லை, இந்த சட்டம் வந்து பாதிக்கப்படுறவங்களுக்கு வந்து நீதி தரக்கூடியதா இல்லை, அதே நேரத்தில் யார் பாதிப்பை ஏற்படுத்துறாங்களோ, யாருக்கு அதிகாரம் இருக்குதோ, யார் பக்கம் பணபலம் இருக்கோ அவங்களுக்கு ஆதரவாக வந்து இந்த சட்டம் வந்து செயல்படுது. அப்போ அவங்கள வீழ்த்தணும் அப்படின்னா, அவங்கள வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னா இந்த சட்டத்தை மீறி சில விஷயங்களை வந்து செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னு அந்த படம் வந்து அந்த நாட்டாமை லாஜிக்குள்ள வந்து போகக்கூடியதா இருக்கு. அதே கருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டையும் இல்லாமல் அதை தாண்டி இந்த சட்டத்தை சரி பண்ணணும்னா அங்கே வந்து ஒரு மிராக்கிள் தேவைப்படுது, இந்த ஜுடிஷியரியை மொத்தமாக ரிஃபார்ம் பண்ணணும், இந்த மாடர்ன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஃபால்ட்டில் இருக்குது, இதில் வந்து ஊழல் இருக்குது, இதில் வந்து ஒரு பில்டிங் கூட சரியா இல்லை, ஸோ இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா அங்கே வந்து கடவுள் வந்தால் தான் சரியாகும், கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு மிராக்கிளை வந்து எதிர்பார்க்கக்கூடியதா இருக்கிறது கருப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த 3 படங்கள்லையுமே ஒரு லாயர் இருக்காரு, ஒரு கோர்ட் இருக்கு, பாதிக்கப்படக்கூடிய ஒரு விக்டிம் இருக்காங்க. ஸோ இந்த அண்டர்லையிங் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து சேம் தான். அடிப்படையில் ஒரு அநீதி நிகழ்த்தப்படுது, அந்த அநீதி நிகழ்த்தப்பட்டவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க, அவங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு மனிதர் வந்து வராரு. அந்த ஒரு மனிதர் யாருன்னா சூர்யா. ஸோ இந்த 3 படங்கள்லையுமே இருக்கிற காமன் ஃபேக்டர் வந்து சூர்யா தான். இப்போ சூர்யாவுடைய ஃபேஸை நம்பி இந்த படத்துக்கு வரக்கூடியவங்க எதன் அடிப்படையில் வராங்க அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய அந்த ஆஃப் ஸ்க்ரீன் இமேஜ் இருக்குல்ல, அவருடைய திரைக்கு அப்பால் இருக்கிற அவருடைய இமேஜ், அந்த இமேஜ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பொலிட்டிக்கல் ஆக்டிவிசம் பண்ணக்கூடிய, ஒரு ப்ரோக்ரெசிவ் ஆக்டிவிசம் பண்ணக்கூடிய ஒரு நபரா, அகரம் ஃபவுண்டேஷன் மாதிரி குழந்தைகளுடைய கல்விக்கு உதவக்கூடிய ஒரு நபரா அவருக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து இருக்கு. ஸோ அந்த இமேஜ் வந்து தொடர்ந்து அவருடைய படங்களில் வந்து அதை பாரோ பண்ணி தான் அவருடைய படங்கள் வந்து ஒர்க் ஆகுது. அவர் மக்களுக்காக நிற்கக்கூடியவர், ஒரு முற்போக்கு அரசியலை பேசக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு இமேஜை வந்து அவருடைய படங்கள் வந்து தொடர்ந்து உருவாக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் இந்த 3 படங்களையுமே பார்த்துட்டிங்கன்னா 3 படங்களுமே வெவ்வேறு விதமான ஜஸ்டிஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து வெவ்வேறு விதமாக ஆர்டிகுலேட் பண்ணுறாங்க. இந்த 3 படங்களுமே அவரோட இமேஜில் இருந்து தான் பாரோ பண்ணுறாங்க. இப்போ ஜெய்பீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட இமேஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுல அந்த படத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்குது. ஜெய்பீம் அப்படின்ற அந்த தலைப்பிலிருந்து பழங்குடி பெண்ணுக்காக அவர் நிற்கிற விஷயம், அகரம் ஃபவுண்டேஷன்லேருந்து அவர் வந்து இருளர் பழங்குடியினருக்கு அவர் வந்து ஒரு ஃபண்ட் வந்து கொடுக்குறாரு, அந்த விஷயமா இருக்கட்டும். அப்புறம் அன்னைக்கு இருந்த சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து சந்திச்சு பழங்குடியினருக்காக வந்து ஒரு நடத்தின உரையாடலாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஆஃப் ஸ்க்ரீன் விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு அந்த படத்துக்கு உண்டான கிரெடிபிலிட்டி வந்து அஷ்யூர் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதே எதற்கும் துணிந்தவன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த படம் வந்து அவருடைய அந்த ஸ்டார் இமேஜை வந்து பாரோ பண்ணி அதிலிருந்து ஒரு ஜஸ்டிஸை வந்து முன்வைக்கக்கூடியதாக இருக்குது, அதிலிருந்து அவரை ஹீரோவாக எலிவேட் பண்ணக்கூடிய ஒரு படமாக வந்து இருக்குது. கருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா கருப்பு வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போய் அவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து அந்த படத்துடைய ஸ்ட்ரக்சர் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 படங்களுமே வந்து அந்த ஸ்டார் இமேஜிலிருந்து ஒரு ஹீரோ இமேஜிலிருந்து ஒரு ஜஸ்டிஸை பேசுறதுக்கு முன்னாடி அந்த ஜஸ்டிஸை காப்பாற்றுறதுக்கு ஹீரோன்னு ஒருத்தன் வருவான், அவன் தான் உங்களுக்கு வந்து இது எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பான் அப்படின்னு பேசக்கூடிய இடத்துல தான் வந்து இருக்கு. ஸோ இதிலிருந்து இந்த படங்கள் எல்லாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஜெய்பீம் படம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2021 வந்தது. அது ஒரு ரியல் ஸ்டோரி. 1993 ஒரு இருளர் சமூகத்தை சேர்ந்த ராஜா கண்ணு அப்படின்ற ஒருத்தர் கஸ்டோடியல் வயலன்ஸ்ல வந்து கொல்லப்படுறார். அவருடைய மரணத்துக்கு நீதி கேட்டு அவருடைய மனைவி வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதாவது அவர் இறந்துட்டாரு அப்படின்றதே அவங்களுக்கு வந்து முதல்ல சொல்லப்படுறதில்ல, அவர் காவல்துறையுடைய பாதுகாப்புலேருந்து தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. அவர் தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க கம்யூனிட்டியில் இருக்கிற மற்றவங்களையும் வந்து போலீஸ் வந்து தாக்குறாங்க. ஸோ இப்படியான ஒரு கேஸ் வந்து இது உண்மையிலே நடந்த ஒரு கேஸ். இதுக்கு வந்து ஜஸ்டிஸ் சந்துரு அன்னைக்கு அப்போ வந்து அவர் அட்வொகேட்டாக இருந்தார். அவர் வந்து ஹேபஸ் கார்பஸ் போட்டு
கோர்ட் படி ஏறி அவங்களுக்கு வந்து நீதி வாங்கி கொடுத்தாரு. இதை வந்து இந்த படம் வந்து அந்த ப்ரொசீஜரலாக சந்திரோட இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருந்தது, அந்த கேஸ் எப்படி நடந்தது, அட்வொகேட் சந்திரோடைய இன்வெஸ்டிகேஷன் வந்து எப்படி இருந்தது, அந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்ட போலீஸ்காரங்க வந்து இந்த செங்கேனி அப்படின்ற அந்த பெண்ணை வந்து எப்படியெல்லாம் வந்து பயமுறுத்தி த்ரெட்டன் பண்ணாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்து கடைசியில் அவங்களுக்கு எப்படி நீதி கிடைச்சது, அந்த நீதி என்னவா இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் தான் ஜெய் பீம். அப்போ ஜெய் பீம் படத்தில் இருக்கிற நீதி அப்படின்றது வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம், இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து செங்கேனி அப்படின்ற ஒரு ட்ரைபல் உமன், நம்ம இங்கே இருக்கிற ஹைரார்க்கியில் இருக்கிறதுல லோவஸ்ட் ஆஃப் த லோவஸ்ட்டில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு நீதி வழங்கக்கூடிய அளவுக்கு இந்த கான்ஸ்டியூஷனில் ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம். ஸோ அந்த இடத்துல நீதி அப்படின்றது வந்து ஒரு உரிமையாக வந்து மாறுது. அதனால தான் அந்த படத்துக்கு ஜெய் பீம் அப்படின்ற டைட்டிலும் வந்து வைக்கிறாங்க. ரொம்ப ப்ராப்பராக ஒரு அம்பேத்கரைட் ஃபிலாசபி, ஒரு கான்ஸ்டியூஷனலிசம்லேருந்து பார்க்கக்கூடிய ஒரு அம்பேத்கரைட் ஃபிலாசபியை வந்து பேசக்கூடிய ஒரு படமாக வந்து ஜெய் பீம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஜெய் பீமில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லலாம். அது வந்து அந்த படத்துடைய கதையில் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், அந்த படத்துடைய மேக்கிங்கில் அந்த படம் வந்து ட்ரீட் பண்ண விதத்தில் வந்து அந்த படத்தில் ப்ராப்ளம் இருக்குது. அதுதான் அந்த படத்தை வந்து ஒரு சேவியர் சினிமாவாக, ஒரு மீட்பர் சினிமாவாக வந்து மாற்றுது அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா முதல்ல வந்து ராஜா கண்ணு அப்புறம் செங்கேனி அவங்களுடைய வாழ்க்கை வந்து காட்டப்படுது. அதுலேருந்து அடுத்தடுத்து சீன்ஸ் வந்து நடக்கும்போது ரொம்ப ப்ரூட்டலாக அவர் வந்து போலீஸில் வந்து கொல்லப்படுறாரு. ஒரு ட்ரைபல் மேன், ஒரு ட்ரைபல் ஆண் வந்து ரொம்ப ப்ரூட்டலாக ரத்தம் வடிய கொல்லப்படுறதும், அவருடைய மனைவி குழந்தைகள்லாம் வந்து அவரை காப்பாற்ற முடியாமல் இருக்கிறதும், அவருடைய மற்ற உறவினர்கள் வந்து ஏங்கி அழுகிறது, இந்த மாதிரியான நிறையா மல்டிபிள் எலமெண்ட்ஸை வச்சு அந்த படம் வந்து எப்படியாவது எங்களை காப்பாற்றுறதுக்கு வந்து ஒரு ஹீரோ வந்துட மாட்டாரா அப்படின்ற ஒரு கருத்தை உருவாக்கி அங்கிருந்து தான் வந்து அந்த சந்துரு அப்படின்ற கேரக்டரை வந்து உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக மாறும்போது, ஒரு படமாக மாறும்போது, அது வந்து திரும்ப ஒரு ஹீரோ வர்ஷிப்புக்குள்ளே வந்து அந்த படம் போகக்கூடிய எல்லா சாத்தியங்களும் அந்த படத்தில் வந்து இருந்தது. வழக்கமான டெம்ப்ளேட்டுக்குள்ளே அந்த படம் சிக்கிக்கலை அப்படின்னு சொன்னாலும், அதில் சாங்ஸ் இல்லை, ஹீரோ எலிவேஷன் இல்லை, அதெல்லாம் இல்லை அப்படின்றது வந்து சரிதான் அப்படின்னாலுமே, அந்த படம் வந்து ஒரு மீட்பருக்காக இயங்கக்கூடிய பழங்குடியினரை வந்து காட்டக்கூடியதாக அந்த படம் வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில் அது வந்து ஒரு மீட்பர் சினிமா தான். அதுக்காக அதோட இன்டென்ஷன்ஸ் வந்து கேள்வி எழுப்ப முடியாது. ரொம்ப வெல் இன்டென்ஷன்ட் சேவியர் சினிமா, ரொம்ப நோபலான ஒரு சேவியர் சினிமா அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் அட்லாஸ்ட் அது ஒரு சேவியர் சினிமா தான். ஸோ இதை ஏன் நம்ம அப்படி குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபிலிம் கிராமர், நம்மளுடைய தமிழ் சினிமாவுடைய கிராமர் அப்படின்றதே வந்து ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரை பற்றி பேசாமல், ஒரு ஹீரோவுக்காக காத்திருந்து ஒரு தனிநபர் வந்து நம்மளை காப்பாற்றுவார், நம்மளை வந்து மீட்டுட்டு போவார் அப்படின்னு காத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரை தான் வந்து நம்ம தமிழ் சினிமா, ஒரு கிராமரை தான் நம்ம தமிழ் சினிமா வந்து உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த லாஜிக்கின் அடிப்படையில் இயங்குறதுனால தான் இந்த படத்தை ஒரு மீட்பர் சினிமா அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். இதே நேரத்தில் வெளியான மற்றொரு படம் இருக்குது, விட்னஸ் அப்படின்னு ஒரு படம். அதில் வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சராக ஒரு பையன் வேலைக்கு போய், ஒரு சின்ன பையன் வந்து செப்டி டேங்க்ல இறங்கி அவன் வந்து இறந்துடுறான். ஸோ அவனுடைய அம்மா வந்து அவன் நீதி கேட்டு வந்து போவாங்க. ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அட்வொகேட்டை வந்து ஸ்ரத்தா நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் வந்து அந்த ஒன் ஹீரோ அப்படின்ற அந்த ஐடியாலஜி வந்து உடைஞ்சிருக்கும். அதே நேரத்தில் அவங்களுக்கு போராடக்கூடிய இடத்துல வந்து தோழர் செல்வா வந்து நடிச்சிருப்பார். அவர் வந்து சிபிஐஎம் கட்சியை சேர்ந்தவர். ஸோ ஒரு ரியல் லைஃப்லேயே போராடுறவர் வந்து சினிமாக்குள்ளே வந்து அதே கேரக்டரில் வந்து அவரோட ரியல் லைஃப் கேரக்டரையே வந்து ப்ளே பண்ணிட்டு போயிருப்பார். ஸோ விட்னஸ் வந்து இந்த ஜெய் பீம் படத்துடைய அதே ஸ்ட்ரக்சர், அதே ஐடியாவை வந்து வேற ஒரு மாதிரி வந்து உடைச்சது அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு படம் அப்படின்னே வந்து அதை சொல்லலாம். அடுத்து சூர்யா நடித்த எதற்கும் துணிந்தவன். இந்த படமும் வந்து 2020s தான் வந்தது, 2022 நினைக்கிறேன். ஸோ எதற்கும் துணிந்தவன் வந்து பாண்டிராஜ் எடுத்திருப்பாரு. எப்படி ஜெய் பீம் ஒரு உண்மையான சம்பவத்திலிருந்து எடுக்கப்பட்ட கதையோ, அதே மாதிரி எதற்கும் துணிந்தவனும் வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி தான். பொள்ளாச்சி வீடியோ ஸ்கேண்டல், அந்த ஸ்கேண்டல்ல இருந்து மையப்படுத்தி அதை ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு படத்தை உருவாக்கி, அதுக்கு அந்த படத்திலே ஒரு ஜஸ்டிஸை தேடி தரக்கூடிய ஒரு போலியான ஒரு ஜஸ்டிஸ், ஒரு சினிமேட்டிக் ஜஸ்டிஸை உருவாக்கக்கூடிய ஒரு படம் தான் எதற்கும் துணிந்தவன். அதில் சூர்யா வந்து கண்ணபிரான் அப்படின்ற ஒரு லாயரா வந்து நடிச்சிருக்காரு. இப்போ அந்த படத்தில் வந்து டைரக்டா சொல்லலை அப்படின்னாலுமே, சூர்யா வந்து ஒரு லேண்ட்லார்ட் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு டாமினன்ட் காஸ்ட்டை சேர்ந்த ஒரு ஹீரோவாக தான் வந்து நடிச்சிருப்பார். அண்ட் அதில் அவர் காப்பாற்றக்கூடிய, அவர் எந்த பெண்களுக்கு நீதி வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாரோ அந்த பெண்களுமே கிட்டத்தட்ட அவருடைய சமூகத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. வில்லனும் வந்து அதே சமூகத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படம் வந்து எப்படியான நீதியை வந்து பேசுது அப்படின்னா, வில்லன் வந்து ஒரு பெரிய ராக்கெட், ஒரு நெட்வொர்க்கே வந்து நடத்திட்டு இருப்பான். இந்த பெண்களை வந்து பாலியல் சித்திரவதை பண்ணுறது, அவங்கள வந்து வீடியோஸ் எடுக்கிறது, அந்த வீடியோஸ் வச்சு அவங்களை பிளாக்மெயில் பண்ணுறது. ஸோ இதை வந்து ஒரு நெட்வொர்க்கை வச்சு வில்லன் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு வச்சுக்கிட்டு. ஸோ ஹீரோக்கு வந்து இது தெரியுது. ஹீரோ வந்து அதை காப்பாற்றுறதுக்காக அந்த பெண்கள் எல்லாமே வந்து அவங்க பெண்களுடைய எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாரு, அந்த பெண்களுடைய கையெழுத்துலாம் கலெக்ட் பண்ணுறாரு, கோர்ட்டுக்கு போகிறாரு. கோர்ட்டில் வந்து வில்லன் தன்னுடைய பணபலத்தையும் தன்னுடைய அதிகாரத்தையும் பயன்படுத்தி எவிடன்ஸை மாற்றி ஹீரோவை வந்து ஜெயிலில் போட்டுறாரு. ஸோ இப்போ ஹீரோ வந்து ஜெயிலுக்கு போயிடுறாரு. அங்கே என்ன ஆகுது அப்படின்னா, நீதி அப்படின்னு நம்ம இங்கே வச்சிருக்கிற இந்த மாடர்ன் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபெயிலியர் அடையுது. அப்படி ஃபெயிலியர் அடைஞ்ச அந்த நீதி அப்படின்ற அந்த ஸ்ட்ரக்சருக்கு எதிராக அதை மீறி வந்து நீதியை வந்து வாங்கி தராரு. ஸோ அந்த இடத்துல வந்து சத்யராஜ், சூர்யாவோட அப்பா கேரக்டர் பண்ணியிருப்பார். அவருக்கும் சூர்யாவுக்கும் அந்த ஜெயில் சீனில் வந்து ஒரு உரையாடல் வந்து நடக்கும், ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்.
அந்த கான்வர்சேஷன் தான் இந்த படத்துடைய மைய கருத்து அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கான்வர்சேஷனில் வந்து சத்யராஜ் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இங்கே இருக்கிற சட்டம் வந்து தன்னுடைய கடமையை செய்கிறதுல இருந்து தவறிடுச்சு, இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னு வந்து கேட்பார். கோட்டை போட போறியா இல்லை வேஷ்டி கட்ட போறியா அப்படின்னு வந்து கேட்பார். அதாவது கோட்டு போடுறது அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த மாடர்ன் சிஸ்டம், இந்த லீகல் சிஸ்டம். இல்லை வேஷ்டி கட்டுறது அப்படின்னீங்கன்னா அந்த நாட்டாமை சிஸ்டம், அந்த சிஸ்டம். இப்போ சூர்யா என்ன பண்ணுவாருன்னா வேஷ்டி கட்டுவார். வேஷ்டி கட்டி அந்த ஓல்டு ட்ரெடிஷனுக்கு போய் அவரே சட்டத்தை கையில் எடுத்து வில்லன்களை வந்து பழி வாங்குவார். ஸோ அந்த இடத்துல வந்து வில்லன்களை பழி வாங்குறது அப்படின்றது இந்த வில்லன்கள் சார்ந்த குடும்பம் இருக்குல்ல, அந்த குடும்பத்திலையும் பெண்கள் இருப்பாங்கல்ல, அப்போ அவங்களுடைய மானத்தை வந்து பாதுகாக்கிறது, அதே மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய மானத்தையும் சேர்த்து பாதுகாக்கிறது அப்படிங்கிற அந்த பாதுகாப்பு அப்படிங்கிற மானத்தை பாதுகாக்கிறது அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள போகிறது மட்டும் இல்லாமல், நம்ம வீட்டு பெண்ணை வந்து ஒருத்தன் தொட்டுட்டான், அவனை வந்து சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து அந்த பெண்ணை ஒரு உடமையாக பார்க்கக்கூடிய அந்த அடிப்படையிலிருந்து அவெஞ்ச் பண்ணுற அந்த ஹீரோவே போய் அவெஞ்ச் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் தான் வந்து எதற்கும் துணிந்தவன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்குள்ளே அங்கங்கே சில முற்போக்கான விஷயங்களை வந்து சூர்யா கேரக்டர் வந்து பேச ட்ரை பண்ணியிருக்கு அப்படின்னாலுமே, அந்த படத்துடைய அடிப்படை கோர் வந்து இந்த ஃபியூடல் ஐடியாஸ்லேருந்து, இந்த ஃபியூடல் சிஸ்டம் பெண்கள் எப்படி பார்க்குது, இந்த பெண்கள் வந்து எப்படி பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு வந்து இந்த சிஸ்டம் வந்து எப்படி சொல்லுது, அதிலிருந்து ஒருத்தன் வந்து ஒரு தப்பு செஞ்சுட்டான் அப்படின்றத அந்த தப்பை வந்து அது எப்படி அணுகுது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அந்த படம் வந்து ரொம்பவே ஃபியூடல் நேச்சர் வந்து ரூட்டடான படம் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த படத்தில் நீதி அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதையும் வந்து ஒரு மீட்பர் வந்து காப்பாற்றுறாரு. ஒரு ஆண் வந்து தன்னுடைய சாதி பெண்களுக்கு வந்து ஒரு அநீதி நடந்திருக்கு அப்படிங்கும்போது அதை காப்பாற்றக்கூடிய ஒரு மீட்பராக தான் வந்து வராரு. இங்கே நீதி அப்படின்றது தங்களுடைய கௌரவத்தை பாதுகாக்கிறதா வந்து காட்டப்படுது. ஓகே, இப்போ கருப்பு படத்துக்கு வந்து வருவோம். கருப்பு சமீபத்தில் வந்திருக்கு, ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ணியிருக்காரு. சூர்யா வந்து கருப்பு அப்படின்ற அந்த நாட்டுப்புற கடவுளாக வந்து நடிச்சிருக்கிறார். ஒரு இஸ் அ டெய்டி. இந்த கருப்பு அப்படின்ற இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ இதுக்கு முன்னாடி வெளிவந்த அம்மன் படங்கள்லாம் இருக்குல்ல, பாளையத்து அம்மன், நிறைய படங்கள், நிறைய அம்மன் படங்கள்லாம் வந்து 90ஸ்ல வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த அம்மன் படங்கள்லாம் தான் வந்து இந்த கருப்பு மாதிரியான படங்களுக்கு வந்து ஒரு பேஸ் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். இந்த படத்தை எடுத்த ஆர்ஜே பாலாஜியே இதுக்கு முன்னாடி மூக்குத்தி அம்மன் அப்படின்ற படத்தை வந்து எடுத்திருக்காரு. ஸோ அந்த பிரமிஸ் தான் வந்து கருப்பு படத்துலையும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த அம்மன் படங்கள்லாம் ஒரே மாதிரியான ஃபார்மேட்டில் தான் வந்து பார்க்காகும். அந்த அம்மன் படங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கர அம்மன் பக்தை வந்து ஒரு பெண் வந்து இருப்பா. அவள் வந்து ஒரு மோசமான ஆணுக்கு வந்து அவள் வந்து கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்படும். அவளை கல்யாணமும் பண்ணிடுவாள். அப்படி அவள் கல்யாணம் பண்ணியிருக்கிற அந்த ஆண் வந்து அவளை வந்து ஏதோ ஒன்று சித்திரவதை பண்ணுறதுக்கோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறதுக்காக அவன் வந்து ட்ரை பண்ணுவான். ஸோ இதை தடுக்கிறதுக்காக அம்மன் வந்து ஒரு மனித வடிவில் அவங்களே வந்து வந்துருவாங்க. அப்போது அவங்க வந்து அந்த பெண்ணை பாதுகாக்கிறதுக்காக எல்லா வழிமுறைகளையும் வந்து செய்வாங்க. ஸோ அதை மீறுறதுக்காக அவன் ஒரு கெட்ட மந்திரவாதியை வந்து கூட்டு வருவான். இந்த மந்திரவாதிக்கும் இந்த அம்மனுக்கும் இடையில நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து நடக்கும். அட்லாஸ்ட் வந்து இந்த மந்திரவாதியை வந்து அம்மன் வந்து வீழ்த்திடுவாங்க. ஹீரோ இருக்கான்ல, ஹீரோ மீன்ஸ் இங்கே வந்து அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணான்ல அந்த கணவன், அந்த கணவனுக்கு வந்து ஒரு தண்டனையை வந்து கொடுத்துருவாங்க. அப்போ எனக்கு தாலி வரம் கொடுங்க அப்படின்னு வந்து அந்த பக்தை வந்து கடைசியாக தன்னுடைய தான் ரொம்ப பக்தி வச்சிருக்கிற அந்த அம்மன் கிட்ட போய் ஒரு அந்த வரத்தையும் கேட்டு வாங்கி அவனை வந்து காப்பாற்றுவாங்க. ஸோ இதுதான் வந்து எல்லா அம்மன் படத்துடைய ஃபார்மேட். இந்த அம்மன் படத்துடைய ஃபார்மேட்டே வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் அப்படின்னு சில ரிசர்ச்சர்ஸ்லாம் வந்து எழுதியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது உண்மையிலே இருக்கிற அம்மன்கள்லாம் இருக்காங்களா, உண்மையிலே இருக்கிற அம்மன்கள்லாம் வந்து இந்த பிராமணிக்கல் சிஸ்டத்துக்கு வெளியிலிருந்து ஆப்ரேட் ஆகிறவங்க. அவங்க வந்து மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸ், ஓபிசி கம்யூனிட்டிஸ், தலித் கம்யூனிட்டிஸ், இவங்களை சேர்ந்த பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கிற பெண்கள் தான் அம்மன்களாகவே மாறுறாங்க அப்படின்ற வரலாறுகள்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த படங்களில் வர்ற அம்மன்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆண்களை உண்மையான அம்மன் கதைகளில் வர மாதிரி வதம் செய்கிறதெல்லாம் கிடையாது. அந்த ஆண்களை வந்து சும்மா ஒரு சின்ன தண்டனையை கொடுத்துட்டு திரும்ப அந்த தண்டனை வந்து வாபஸ் வாங்கிக்கிறாங்க. ஸோ அந்த ஆர்டர் வந்து இங்கே இருக்கிற இந்த ஆணாதிக்கம் அப்படின்ற அந்த ஆர்டர் வந்து எந்த இடத்துலையும் கேள்விக்குள்ளாக்கப்படுறது இல்லை. இங்கே இருக்கிற அந்த பிராமணிக்கல் சிஸ்டம் இருக்குல்ல, இந்த அம்மன்களே பிராமணிக்கல் சிஸ்டத்துக்கு எதிரானவங்க அப்படிங்கும்போது இந்த பிராமணிக்கல் சிஸ்டம் வந்து கேள்விக்குள்ளாக்கப்படுறது இல்லை. ஸோ இந்த ஃபார்மேட் இருக்குது. இந்த ஃபார்மேட் அடிப்படையில் தான் இந்த அம்மன் படங்கள் எல்லாமே வந்து இயங்கிட்டு இருந்தது. அப்படி தான் மூக்குத்தி அம்மனும் இருந்துச்சு. ஓகே, இப்போ கருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா கருப்பும் அதே ஃபார்மேட்டில் தான் வருது. அதுக்கு முன்னாடி இன்னொரு படம் இருக்குது, காந்தாரா அப்படின்ற படம். ஒரு பிஜேபி ரூல் இருக்கும்போது ஒரு பழங்குடி தெய்வத்தை வந்து பஞ்சுருளி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கர்நாடகாவில் இருக்கிற ஒரு பழங்குடி மக்கள் வந்து வணங்கக்கூடிய ஒரு தெய்வத்தை வந்து அடிப்படையாக வச்சு காந்தாரா அப்படின்னு ஒரு படத்தை வந்து உருவாக்குறாங்க. அந்த படம் வந்து அடிப்படையில் ஒரு ஃபியூடல் லேண்ட்லார்டு வந்து அந்த மக்களுடைய நிலத்தை வந்து பறிச்சிடறான். ஒரு போராட்டமாக இருந்திருக்க வேண்டிய ஒரு படம் வந்து ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன், ஒரு கடவுள் வந்து உங்களை காப்பாற்றுவார், நீங்கள் வந்து போராட்டம்லாம் பண்ண வேணாம், நீங்கள் வந்து பழங்குடிகளெல்லாம் தெரியல வேணாம், நீங்கள் வந்து கடவுள் வந்து உங்களை வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், இங்கே இருக்கிற ஒரு பெரிய ஒரு நேஷனல் அடையாளம் இருக்குல்ல, ஒரு பெரிய இந்து அடையாளம் இருக்குல்ல, அந்த அடையாளத்துக்குள்ளே அந்த பழங்குடி கடவுளை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு படமாக வந்து காந்தாரா வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கருப்பு வந்து அந்த மாதிரிலாம் இல்லை, இந்துத்துவா மூவி அப்படின்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் அதோடைய லாஜிக் வந்து இதுதான். அது வந்து இந்த பழைய அம்மன் படங்களில் இருக்கிற ஃபார்மேட்டை வந்து எடுத்துக்குது. அப்புறம் இந்த காந்தாரா படத்துடைய அந்த லாஜிக்கை வந்து எடுத்துக்குது. அதே மாதிரி லூசிஃபர் மாதிரியான இங்கிலீஷ் சீரிஸ், லூசிஃபர் அப்படின்னு ஒரு சீரிஸ் இருக்குது. ஸோ இந்த லூசிஃபர் சீரிஸ் காந்தாரா, இந்த அம்மன் படங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கட்டி அடித்த மாதிரி தான் கருப்பு வந்து இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ கருப்பு அப்படின்ற இந்த படம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நீதி அப்படின்றது வந்து போராடி பெறக்கூடிய உரிமை கிடையாது, அது வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுப்பாரு, ஒரு மிராக்கிளாக வந்து கொடுப்பாரு, அதனால் அதுக்காக காத்துக்கிட்டு இருங்க,
அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து இந்த படம் வந்து நகரக்கூடியதா இருக்கு. இப்போ ஜெய்பீம் படத்தில் இருக்கிற நீதியையும் கருப்பு படத்தில் இருக்கிற நீதியையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஜெய்பீமில் வந்து அவங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் கிடைக்குது, நிலம் கிடைக்குது, போலீஸ் ரிஃபார்ம்ஸை பற்றி அந்த படம் வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து உருவாக்குது. அதே கருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் காட்டப்படக்கூடிய நீதி வந்து ஜஸ்ட் காட் திங்ஸ், கடவுள் வருவார் காப்பாற்றுவார் அப்படிங்கிறதோட வந்து நின்றது. ஸோ இதுதான் வந்து அதில் இருக்கிற ரொம்ப ஸ்டார்க்கான டிஃப்ரென்ஸாக வந்து பார்க்க முடியுது. அப்புறம் கருப்பு படத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு சீன் வந்து இருக்கும். கோர்ட்டில் வந்து ஜட்ஜை வந்து மை லார்ட் அப்படின்னு அவர் அட்ரஸ் பண்ணக்கூடிய, ஒரு கடவுளாக இருந்துக்கிட்டு மை லார்ட் அப்படின்னு அட்ரஸ் பண்ணக்கூடிய அந்த சீன் இருக்குல்ல, அதை வந்து அந்த படம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுது. இந்தியா தவிர வெளியில் வந்த படங்கள்லாம் இன்டர்வெல்ல வந்து மை லார்ட் வெர்சஸ் காட் அப்படின்ற மாதிரி அப்படி மாதிரியான இன்டர்மிஷன் சீன் வந்து கட் பண்ணியிருக்கிறதா வந்து கேள்விப்பட்டேன். நான் அதை பார்க்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுதான் அந்த படத்துடைய ரொம்ப க்ரக்ஸாகவே இருக்குது. அது வந்து ரொம்ப ஆன்டி டெமோக்ராட்டிக்காக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கோர்ட்டில் மை லார்ட் அப்படின்னு கூப்பிடுறதோ, லார்ட்ஷிப் அப்படின்னு கூப்பிடுறதோ, அது வந்து ஒரு கொலோனியல் ஸ்ட்ரக்சர், ஒரு பிரிட்டிஷ் பீரியட்ல அந்த காலனி ஆதிக்க முறையிலிருந்து அதை தொடர்ந்து பின்பற்றிட்டு வராங்க அப்படின்னு நம்ம வேற ஒரு ஆங்கிளில் வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த படம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு கேரக்டரை வச்சு அந்த கேரக்டர் வந்து அது ஒரு டிவைன், அதுக்கு ஒரு டிவினிட்டி கொடுத்து அது வந்து ஒரு கடவுளாக முன் வச்சு, இந்த கடவுள் வந்து இங்கே இருக்கிற சிஸ்டம் இருக்குல்ல, இங்கே மாடர்னாக நம்ம வந்து ஒரு உருவாக்கி வச்சிருக்கோம் ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம், இந்த சிஸ்டத்துக்கு வந்து அது தலைவணங்காது அப்படின்னு சொல்கிறதா அதை மாற்றுறது வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது, ரொம்ப ஆன்டி டெமோக்ராட்டிக்காகவும் ஆன்டி கான்ஸ்டிடியூஷனலாகவும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து கருப்பு படத்தில் இருக்கிற ரொம்ப மேஜரான ஃப்ளாஸ் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த பிராமணிக்கல் ஆர்டருக்குள்ளே இல்லாத கடவுள்களை, இல்லாத மக்கள் வழிபடுற கடவுள்களை வந்து, அந்த டெய்ட்டிஸை வந்து அவங்களுடைய அன்றாட வழிபாட்டில், அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற கடவுள்களை வந்து மெயின் ஸ்ட்ரீமில் வந்து பேசுறது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். அதை வந்து நான் எந்த இடத்துலையும் குறை சொல்லலை. பட் அதை நீங்கள் ஒரு ஜுடிஷியல் ரிஃபார்முக்குள்ளே இங்கே இருக்கிற மாடர்ன் ஐடியாவை வந்து எதிர்க்கிறதுக்கு வைக்கும்போது அதுதான் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக மாறுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாடர்ன் சிஸ்டம் இருக்குல்ல, இந்த மாடர்ன் சிஸ்டமை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் அதை வந்து ரிஃபார்ம் பண்ணுறதுக்கும் நம்மக்கிட்ட எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது. பட் இந்த வழிமுறை வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு தோணலை. லாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து நம்மளோட இந்தியன் ஜுடிஷியரி வந்து ஒரு பெரிய சிஸ்டமிக் ராட்டை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல, அதுக்கு எகெயின்ஸ்டா இல்லை அதை சரி பண்ணக்கூடிய, இல்லைனா நம்மளுடைய சட்டம்ன்றது நம்மளுடைய உரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய படங்கள்ல இருந்து நகர்ந்து சட்டம்ன்றது, நீதி அப்படின்றது கடவுளால் அருளப்படக்கூடியது அப்படின்னு மாத்துறதே வந்து ரொம்ப ஆன்டி பொலிட்டிக்கலாக, ஆன்டி கான்ஸ்டியூஷனலாக, ஆன்டி ஐடியாலஜிக்கலாக வந்து இருக்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு சின்ன கவுண்டர் படத்தில் ஒரு நாட்டாமே இருக்காரு, எதற்கும் துணிந்தவன் படத்தில் வந்து ஒரு கோர்ட்டுக்கு போன ஒரு நாட்டாம கோர்ட்ல நீதி கிடைக்காம திரும்பவும் நாட்டாமையா மாறக்கூடியவராக இருக்காரு. கருப்பு மாதிரியான படங்கள்ல அந்த கடவுளே நாட்டாமையா வந்து மாறிடுறாரு. இப்போ இப்படி ஒரு பிரசிடென்ட்டை வந்து ஒரு முன்னுதாரணத்தை வந்து செட் பண்ணக்கூடியதா இந்த படங்கள்லாம் இருக்கு. இப்போ சூர்யா வந்து 3 படங்கள்ல லாயரா நடிச்சிருக்காரு. ஜெய்பீம், எதற்கும் துணிந்தவன், கருப்பு. இந்த 3 படத்துலையும் நீதி அப்படிங்கிற ஐடியா வந்து எப்படியெல்லாம் ஆர்டிகுலேட் பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணியிருக்காங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது ஜெய்பீமில் இருக்கிற நீதி அப்படின்றது ஒரு உரிமையாகவும், எதற்கும் துணிந்தவனில் இருக்கிற நீதி வந்து ஒரு கௌரவத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருளாகவும், கருப்பு படத்தில் இருக்கிற நீதி வந்து ஒரு மிராக்கிளாகவும், ஒரு கிஃப்டாகவும் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. பட் அண்டர்லைனில் வந்து இந்த 3 படங்களுமே எதை பேசுது அப்படின்னா, இந்த நீதி அப்படின்ற அந்த சிஸ்டம் வந்து சாதாரண மனுஷங்களுக்கு வந்து பலனளிக்கிறது இல்லை அப்படிங்கிற இந்த சிஸ்டமிக் ராட்டை வந்து அட்ரஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணுது. நம்ம அங்கிருந்து தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்கே உண்மையிலே ஒரு பிரச்சனை இருக்குது, அதை வந்து அப்ரோச் பண்ணக்கூடிய விதமும் அதுக்கு கொடுக்கக்கூடிய ரெசல்யூஷனும் தான் வந்து வேறையா இருக்கே தவிர, இந்த 3 படங்களுமே உண்மையிலே இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு முயற்சி பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிரச்சனையை தான் வந்து இந்த படங்கள் பேசு பொருளாக்கணுமே தவிர, திரும்பவும் இந்த படங்கள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இங்கே இருக்கிற இந்த கிராமருக்கே வந்து வலு சேர்க்குது. நீங்கள் வந்து மக்கள் வந்து ஒரு மூமெண்ட்டாக திரளணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு ஹீரோ வருவான், ஒரு மீட்பர் வருவான், தூதுவன் வருவான், மாறி பொழியும் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு ஹீரோ வந்து உங்களை எல்லாத்தையும் காப்பாற்றுவான், அந்த ஒன் அப்படின்றது வந்து நடக்கும் அப்படின்றத தான் இந்த 3 படங்களுமே வந்து சொல்லக்கூடியதா இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஹைலி ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயமா இந்த 3 படங்கள்லையுமே பார்க்குறேன். ஸோ ஒரு லாயராக நடிக்கும்போது நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷனை பேசுகிறதோ, இல்லை கான்ஸ்டியூஷன் பற்றின ஒரு அவேர்னஸ் உருவாக்குறதோ, கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸை வந்து மக்களுக்கு வைக்கிறதோ, இல்லை ஒரு ஜுடிஷியல் ரிஃபார்மை பற்றி பேசும்போது இந்த சிஸ்டமோட ராட்டை பற்றி பேசுகிறதோ, இந்த சிஸ்டத்தை சால்வ் பண்ணுறதோ வந்து இந்த படங்கள் வந்து முன்வைக்கிறது இல்லைங்க. இப்போ நீங்கள் கருப்பு படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அட்லாஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்புக்கு காரணமான போலீஸுக்கு வந்து எதுவும் எந்த பாதிப்பும் ஏற்படுறது கிடையாது. அந்த ஜட்ஜுக்கு வந்து பெரிய அளவில் எந்த பாதிப்பும் வந்து ஏற்படுறது கிடையாது. அது அவங்களுக்குள்ளே இருக்கிற மோதலில் அவர் கொல்லப்படுறாரு, அவ்வளோதான். பட் மற்றபடி சிஸ்டமிக்காக வந்து அது சால்வ் பண்ணுறதெல்லாம் கிடையாது. அந்த இண்டிவிஜுவல் மட்டும் தான் தண்டிக்கப்படுறாரு. ஸோ சிஸ்டமேட்டிக்காக இங்கே நடக்க வேண்டிய பிரச்சனைகள் எதையுமே அந்த படம் அட்ரஸ் பண்ணாமல் ரொம்ப இண்டிவிஜுவலைஸ்டாக அதை மாற்றி, அதுவும் வந்து ஒரு கம்யூனிட்டியை வந்து ஸ்டிக்மடைஸ் பண்ணி, நார்த் சென்னையில் இருக்கிற அட்வொகேட் கம்யூனிட்டியை வந்து ஸ்டிக்மடைஸ் பண்ணி அதை கடவுள் வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்கிறது மூலமாக ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு அரசியலை வந்து அந்த படம் முன்வைக்கக்கூடியதாக இருக்குது. ஜெய்பீம் மாதிரியான படங்கள்லேருந்து உருவாக்கக்கூடிய அந்த படம் ஒரு நல்ல அரசியலே பேசினாலும், அது உருவாக்கக்கூடிய அந்த சேவியர் ஹீரோ வந்து வெவ்வேறு படங்களுக்கு டிரான்ஸ்போஸ் ஆகும்போது, வெவ்வேறு படங்களுக்கு கடத்தப்படும் போது அது என்ன மாதிரியான விளைவுகளை உருவாக்கும் அப்படின்றது தான் சூர்யாவுடைய இந்த 3 படங்களுமே வந்து பேசுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சில முக்கியமான டிஸ்கஷன்ஸை வந்து எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.